ப்ரொக்கோலி, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, நியூட்ரிஷனல் பவர் ஹவுஸ். அது ஏன் அப்படி வந்துச்சு தெரியுமா? ஊட்டச்சத்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான், அதாவது கரண்ட்ல டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு. ரைட், என்னென்ன வச்சிக்குது அப்படின்னு பார்ப்போம். என்னென்ன பதார்த்தம்? ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ்ல ஏ சி கே இருக்குது, மினரல்ஸ்ல கே கல்சியம் அயனையும் வச்சிருக்கு. விசேஷமா கேன்சருக்கு எதிராக போராடுற சில பதார்த்தங்களை வச்சிருக்கு. சரி, இதால என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்ப்போம். இது ஓவராலா கேன்சரை தடுக்குது, சுகரை கண்ட்ரோல் பண்ணுது, உடல் ஃபுல்லா எதிர்ப்பு சக்தியை கூட்டுது. சில ஆர்கன்ஸுக்கு, இப்ப கண்ணுக்கு வெரி இம்பார்ட்டன்ட், ஹார்ட்டுக்கு வெரி இம்பார்ட்டன்ஸ், அதே மாதிரி போனுக்கும் வெரி இம்பார்ட்டன்ட், உணவு கால்வாயில சமிபாடு தொகுதியை சீரா வச்சு கொள்றதுக்கும் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், இதுல எப்படி நாம சாப்பிட்டால் இந்த பெனிஃபிட் எல்லாம் அடையலாம்? அதாவது ஜென்டல் ஸ்டீமிங், ஒரு அளவுக்கு அவிச்சு சாப்பிடணும், ஓவரா இல்லை. ஏன்? அதுல இந்த விட்டமின் சிங்கிறது வாட்டர்ல கரைஞ்சி போற விட்டமின். அப்போ ஓவரா தண்ணியில போட்டு அவிச்சா என்ன நடக்கும்? அந்த விட்டமின் பெனிஃபிட் நீங்க. அதே மாதிரி பச்சையா திங்கிறதும் பெனிஃபிட், மற்ற எந்த முறையும் பெருசா பெனிஃபிட்டை தராது. இதுல எல்லாத்தையும் திங்கணுங்க, எல்லாம், அத தண்டு இலை எல்லாமே பெனிஃபிட் தான். தேங்க்யூ.